திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டதற்கு எதிரான வழக்குகளில் நாளை தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. தீபம் ஏற்ற அனுமதித்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்த வழக்குகளில் நாளை தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்பான விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், நாளைய தீர்ப்பில் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த வழக்கில் இதுவரைக்கும் நடந்த அந்த முக்கிய நிகழ்வுகளை நினைவு கூற முடியுமா? வணக்கம் பிரகாஷ். திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என மதுரை எழுமலையைச் சேர்ந்த ராம ஸ்ரீகுமார், அதே போன்று இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த சோலைக்கண்ணன் உள்ளிட்டோர் அந்த மனு தாக்கல் என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு மீதான விசாரணையில் நீதிபதி ஜி சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டு கடந்த மாதம் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை அன்று இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவின் அடிப்படையில் அன்று தீபம் ஏற்றப்படவில்லை. அது தொடர்பாக அந்த வழக்குகளில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தனி நீதிபதி ஜி சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தீபம் ஏற்ற அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை, கோவில் நிர்வாகம், தர்கா நிர்வாகம், வக்ஃப் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகள் சார்பில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு கடந்த மாதம் இறுதியில் அந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. 6 நாட்களுக்கு மேலாக இந்த விசாரணை தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களையும் முன்வைக்கப்பட்டது. இந்த அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு விசாரணையினுடைய இறுதி அனைத்து வாதங்களும் கேட்டறியப்பட்டதாகவும் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற அந்த வழக்கு அந்த நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடர்பாக அந்த விசாரணை நடைபெற்று வந்த போது அப்போது நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையின் போது அப்போது தெரிவித்திருக்கிறார்கள், திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அரசு சார்பில் மற்றும் கோவில் நிர்வாகம் என பல்வேறு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான அந்த வழக்குகள் தொடர்பான அந்த தீர்ப்பு என்பது நாளை வழங்கப்படும் என்பதை நீதிமன்றத்தில் வேறொரு வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்துதான் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த தனி நீதிபதி ஜி சுவாமிநாதனிடம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வருகின்ற 9ஆம் தேதி விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் இந்த நீதிமன்ற உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அந்த ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்த நிலையில் தான் இந்த தீர்ப்பு நாளை எவ்வாறு வரும், அந்த அரசு சார்பில் மற்றும் அனைத்து தரப்பு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அல்லது வேற ஏதும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுமா என்பது குறித்த நாளை நீதிபதிகள் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்பிற்கு பின்னர் தான் தெரிய வரும். இந்த நாளை வழங்கக்கூடிய தீர்ப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக தீர்ப்பாக பார்க்கப்படுகின்றது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.